எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு ஹாஸ்டல் போயிட்டுருக்கோம். ஒரு குட்டி ஈவினிங் வ்ளாக் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹாஸ்டல் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், ரூமுக்கு வந்தாச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அவ்வளோதான், ரெஃப்ரெஷ் ஆயாச்சு நல்லா. இப்போ வந்து பேசிக்கலாக என்னன்னா, நம்மளுக்கு 4 o'clock காலேஜ் முடிஞ்சிடும். 4 to 4:30 பக்கமாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு அப்படியே ஹாஸ்டல் வந்துடுவோம். கேன்டீன்லாம் போயிட்டு ஹாஸ்டல் வந்தோடனே நாங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஒரு 5 o'clock பக்கமாக வந்துட்டு யோகா மேட்லாம் எடுத்து விரிச்சிட்டேன். இன்னைக்கு தான் விரிச்சிருக்கேன். பேசிக்கல என்னன்னா, அன்னைக்கு நான் வீடியோல சொன்னேன்ல, யோகா மேட் வந்துட்டு வாங்கினதுல இருந்து தூசி தட்டி கிடக்குன்ட்டு. அதுக்கு மெயினான காரணம் நாங்க தான். இல்ல நான் இல்ல, அதோ அந்த வீடியோ மேன் கேமராமேன் தான். என்ன பண்ணானா, வா நான் உனக்கு வந்து யோகா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிக்க வச்சு குனி அப்படின்னா, நான் எப்படி குனிஞ்சுருந்தா? நான் சொன்னேன் நீ பொறுமையா குனிஞ்சிருக்கணும், நீ ஃபாஸ்டா குனிஞ்சிட்ட. டிஸ்கிரிப்ஷன் ஒழுங்கா கொடுத்துருக்கணும் இல்லைங்க. குனி அப்படின்னா நான் இப்படி டக்குன்னு குனிஞ்ச உடனே கடைசி ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிறேன். நீ வீக்கா இருந்திருக்க. அப்ப நான் வீக்கா இருந்திருக்கேன். அப்படி ஒத்துக்கோ. கடைசி ஸ்பைனல் 2 ஏதோ சொன்னாங்க, ஸ்பாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு 3 மாசம் சரி வலி, தாங்க முடியாத வலியில வந்துட்டு அழுந்து அப்படியே ட்ரீட்மெண்டா போய் அந்த மேட் அப்படிதான் அங்க சுருண்டு அங்க போனதுக்கான ரீசன். இப்ப வந்து டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க, ஹெவியான எக்ஸசைசஸ்லாம் வந்து பண்ண வேணாம், வாக்கிங் போங்க, இல்லைன்னா வந்துட்டு யோகா ரொம்ப ஹெவியா லைக் அப்படியே முறுக்கிற மாதிரி யோகாலாம் பண்ண வேணாம், லைட்டா சின்ன சின்ன யோகாசனம், சில வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, அதுவே போதும் அப்படின்னாங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு நாங்க வந்துட்டு எங்களுடைய மேட்டை மறுபடியும் விரிச்சு அதுல வந்து மெடிடேஷன் நாங்க பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு முடிவு எடுத்திருக்கோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். எங்க காலேஜ்ல வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க, விச் இஸ் வெரி சூப்பரான விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கத்துக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது, ஆக்சுவலி கத்துக்கிறதுன்னு சொல்றதை விட தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால எங்க காலேஜ்ல டெய்லியுமே வந்து ஹிந்து பேப்பர் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் கொடுக்கறதுனால நான் கொஞ்ச நேரம் உட்காந்து நியூஸ் பார்ப்பேன். நியூஸ் பார்த்துட்டு அப்படியே சுடோக்கோ விளையாண்டுட்டு அப்புறம் வந்து மீ டைம் தான். என்னடா மீ டைம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க. மீ டைம் வரும்போது தெரியும் என்னன்ட்டு. நம்ம சங்கம் எல்லாம் அப்போ வந்து சேருவோம். சரி, ஓகே, இப்ப வந்து ஓவரா பேசியாச்சு. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டீஹைட்ரேட், சரியான டீஹைட்ரேஷன் ஆயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. எப்பயுமே ஹைட்ரேட்டடா தண்ணி குடிச்சிட்டே இருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ. ஞாபகம் வச்சாச்சு குடிங்க, அலாரம் வச்சு குடிங்க. எங்க அக்காலாம் இருக்கு, அலாரம் வச்சு குடிப்பா. அந்த மாதிரி தண்ணி குடிக்க இல்லையா, அலாரம் வச்சாச்சு தண்ணி குடிங்க. நான் வந்து இப்ப யோகாசனம்லாம் முடிச்சுட்டு தான் தண்ணி குடிப்பேன். அதனால மெடிடேஷன் பண்றோம், யோகாசனம் கிடையாது. மெடிடேட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம். ஓகேவா, சாப்பிடலாமா? ஓகே. மெடிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் திங்கே வந்துட்டு முதுகு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கால் நம்ம நார்மலாக எப்பயும் போல் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆசனால் இருக்கலாம், அந்த மாதிரி ஆசனாஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வந்துட்டு ப்ரீத்திங் ஆசனாஸ்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுக்கிட்டேன் என்னுடைய மெடிடேஷனை. அவ்வளோதான், நம்மளோட யோகாசனம்ஸ் எல்லாம் இதுவும் முடிஞ்சிருச்சு. மெடிடேஷன் எல்லாம், இது யோகாசனம் சொன்னால் எல்லாம் அசிங்கமாக திட்டுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டேனால எங்களால் இப்போதைக்கு இவ்வளோதான் பண்ண முடியும் என்னால். அதுக்கப்புறமேட்டுக்கு மீதினால நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ போய் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். ஓகே, இதுதான் நான் சொன்னேன்ல, எல்லாம் மெடிடேஷனோ வாக்கிங்கோ எது பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய நியூஸ் பேப்பர் டைம். நான் சொன்னேன்ல, எங்கள் காலேஜ் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்துட்டு டெய்லியுமே கொடுக்குறாங்க. அதனால வந்து நாங்கள் டெய்லியுமே வந்துட்டு நியூஸ் பேப்பரில் ஏதாவது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பார்க்குறது வந்துட்டு நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து கொஞ்சம் நேரம் சுடோக்கோ விளையாடுவேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இதில் வந்து நான் முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு லைப்ரரி பீரியட் இருந்ததா, அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து இதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நியூஸ் பார்ப்போம் ஏதாவது. ஓகேவா?
சின்சியராக உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். நானும் என் ஃப்ரெண்டு நிவியும் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணி உட்காந்து எல்லா நியூஸுமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவள் வந்து ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்னால ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எந்த நியூஸ் வந்தாலுமே அவள் நல்லா வந்துட்டு அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னுக்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி தருவா. நான் அவகிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இதுலேருந்து. நாங்கள் 2 பேருமே நியூஸ் எல்லாமே படித்து முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு எங்கள் மீ டைம்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம மீ டைம்னு பேசிட்டு இருந்தோம்ல. மீ டைம்ல பேசிக்கலா நாங்கள் என்ன பண்ண போறோம்னா சோறு தான். இங்கே தெரியுதுல்ல, இதெல்லாம் தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஐட்டம்ஸ். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்த புதுசில் ரொம்ப ஜங்க் ஃபுட் வந்துட்டு கேன்டீனில் எல்லா இடத்துலையுமே ஃப்ரெண்ட்ஸு டேஸ் கலர்லாம் வாங்கி தர சொல்லியெல்லாம் நாங்கள் ஜங்க் ஃபுட் ஓவராக மேய்ஞ்சதுனால ஒரு 4 கிலோ எக்ஸ்ட்ரா ஏறிடுச்சு. அதனால வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அசிங்கமாக திட்டுவாங்கின காரணத்தில் இப்போ வந்து ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் எங்களை சுற்றி அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே பொறுக்கி போட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 4-5 நாளாக வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக நாங்களாக ஒரு ஹாஸ்டலில் நாங்களாக செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் அப்படி தான் வந்து கார்ன் வந்து எங்கள் ஹாஸ்டலில் கேன்டீனில் விற்பாங்க. அதை வந்து கார்ன் வாங்கிட்டோம். இப்போ நான் எனக்கானது மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன், ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட்டுக்கு இதில் தட்டில் இருக்கிறது நான் மசாலா போடாமல் சாப்பிடுவேன். அவளுக்கு வந்து மசாலா போட்டு இருக்கு. நான் எப்படி பண்ணுவேன், நான் தான் பண்ணித்தரேன் செஃப். நான் எப்படி பண்ணித்தரேன்னு வந்துட்டு நீங்கள் பாருங்க வாங்க. ஸோ பேசிக்கலாக என்னென்னா நாங்கள் வந்து இந்த இது ஃபுல்லாக கார்ன் கவர் பண்ணிப்போம். கவர் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கப்பில் இவ்வளோக்கு ஃபில் பண்ணிட்டேன். இதில் வந்து பேசிக்காக ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக கீ வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. கீ வந்துட்டு குட் ஃபேட் தான், ஆனாலும் ரொம்ப ஆட் பண்ணோன்னா கொஞ்சமாக வந்துட்டு நான் கீ போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம், ஓகேவா? இல்லை இதே ஸ்பூன் பண்ணிட்டு இது அப்படியே கீழே வச்சுக்கணும். மிக்ஸ் அப்புறம் நான் வந்து நிவ்ஸ்ன்னு சொல்லும் போது எல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிவேதிதா தான் வந்துட்டு அவங்க ஃபுல் நேம் ஆக்சுவலி. அதை வந்து நான் வந்து எனக்கு வந்து எப்போ எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுவேன். நிவேதிதான்னு கூப்பிட்டதே கிடையாது, நிவ்ஸ்ன்னு கூப்பிடுவேன். மேக்ஸிமம் நிவ்ஸ் தான் கூப்பிடுவேன். நான் அன்னைக்கு வீடியோவில் நிவின்னு கூப்பிட்டோம். அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவேன், கண்டுக்காதீங்க, ஓகேவா? எஸ், இப்போ வந்து இப்படி வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து எங்கள் ஹாஸ்டல்லே எங்கள் கேன்டீன்லேயே வந்துட்டு உப்பு மிளகா போட்டு நாங்கள் அந்த கவரில் வாங்கிக்கிட்டோம். இப்போ அதை வந்து கொஞ்சமாக நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். தெரியுதா? இதுதான். இப்போ கொஞ்சம் நம்ம பட்டர் ஜாஸ்தியாக போனதுனால கார்ன் ஜாஸ்தியாக போயிடும். ஒரு மிக்சிங் அடிக்கும். இவ வந்து ரொம்ப காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்ற ஆள். நான் அப்படியே ஆப்போசிட், காரமே சாப்பிடாத ஆள் நான். அதனால இவங்களுக்கு இவ்வளோ இப்படி போட்டால் போதும். நான் இவளை என் கூட சேர்ந்ததுலேருந்து நிவ்ஸோடைய காரத்தை வந்து நானும் கம்மி பண்ணிட்டேன். நான் சாப்பிடணுன்றதுக்காகவே அவள் வந்து காரமான ஐட்டம்ஸ்லாம் வாங்கவே விடுறதில்லை நான். அதுதான் ரெடி. இந்தாங்க வாங்கிக்கோங்க, உனக்கு தண்ணி கொடுக்குறேன், வாங்க. தேங்க்யூ. அவ்வளோதான். இப்போ இது எனக்கு இது எந்த ஒரு இதுவும் போடாமல் வெறும் பட்டர் கீ மட்டும் போட்டு அப்படியே சாப்பிடுவேன். சரி, அடுத்து வந்துட்டு மீ டைமில் வந்து பேசிக்கலாக என்னென்னா ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸோடு சேர்த்து கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் அப்படி கையில் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கையில் அந்த ஃபோன் வச்சுட்டா இருக்கிறதுனால அந்த ஃபோன்லேயே வீடியோ எடுக்க முடியாது. டின்னர் டைம் அப்போ பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த சைடு பிளேட், இந்த சைடு வாட்டர் பாட்டில். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு இப்போ டின்னர் சாப்பிட போகிறேன். அப்புறம் சம்மந்தமே இல்லாத ஷாலு, எல்லாமே எங்களுடைய டின்னர் அவுட்ஃபிட். நாங்கள் போயிட்டு தம்ப் வச்சுட்டு நாங்கள் வந்து தம்ப் பிரிண்ட் பயோமெட்ரிக் வைக்கணும். நாங்கள் அட்டண்டன்ஸ்க்காக பயோமெட்ரிக் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு உட்காந்து 9 o'clock பக்கமாக படிக்க ஆரம்பிப்போம். இப்போ வந்து டைம் 8ன்னு நினைக்கிறேன். ஸோ 7:30 to 8:30 எங்களுக்கு டின்னர் டைம் இருக்குது. அது முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 9 o'clock படிக்க ஆரம்பிப்போம். 9 to 10 1 hour டெய்லி கொஞ்சம் ஏதாவது எடுத்து வச்சு படிச்சுட்டு இல்லை படிப்போம். இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது அசைன்மெண்ட்டு இல்லை பிபிடி, நாளைக்கு செமினார் பண்ணணும்னா இன்னைக்கு பிபிடி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பண்ணுவோம். சரி, நம்ம போயிட்டு சாப்பிட்டு வரலாம். பற்றி முறைக்க ஆரம்பிச்சிட்டா நீ பேசு. அப்படியே நின்றுட்டு கேமரா பின்னாடி இப்படி பிடிச்சிட்டு கண்ணு மட்டும் வெளியே சாப்பிட பசிக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணு மட்டும் ரியாக்ஷன் கொடுக்குது. சாப்பிட போகலாம் வாங்க. சாப்பிட்டு வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம். பேசிக்கலாக நாங்கள் வந்து செல்ஃப் வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு மெயினான காரணம் வந்துட்டு எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு.
அங்க ஒருத்தி ஓரத்துல நின்று பேனிக் ஆயிட்டு அப்படியே ரிசல்ட் தேடிட்டு இருக்கிறா. பாப்போம் என்ன ரிசல்ட் வந்திருக்கு, நான் அப்டேட் பண்றேன். எல்லாம் எனக்காக பார்த்துட்டு இருக்கா. அவ எனக்கு லோட் பண்ணிட்டு என்னோட ரிசல்ட் லோட் பண்றதுக்கு அவ அப்படி பேனிக் ஆயிட்டு இருக்கா. நான் அவ ரிசல்ட்டை அவ லோட் கூட பண்ணி பார்க்கல. ரிசல்ட் வந்தோடனே நாங்க சொல்றோம், அப்டேட் பண்றோம். இத்துடன் இந்த vlog வந்துட்டு முடியுது. பிகாஸ் நான் வந்து இங்க பல்ல காட்டிட்டு இருக்கேன். பட் எனக்குள்ள வந்துட்டு பயம் வந்து மூச்சு அடைக்குது. பிகாஸ் எங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ லோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சர்வர் எரர், சர்வர் ப்ராப்ளம் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. நாங்கள் ரிசல்ட்டை லோட் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்கெடியூல் ஃபுல் கொலாப்ஸ்டு. இதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பிளான் பண்ண மாதிரிலாம் பண்ண போறது கிடையாது. போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு பாஸ் ஆனா சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு படுத்து தூங்கிடுவோம். ஃபெயில் ஆனா உட்காந்து புலம்ப போறோம். அதனால நாளைக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டாடா பாய். இத்துடன் இந்த vlog முடிஞ்சது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. டாடா.